வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. தேதி டிசம்பர் 13 அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் கொடுக்குற டோக்கன் எவ்வளோ கொடுக்குறாங்கிற ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், அப்புறம் மழை நிலவரம், இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாளுங்க. திருவண்ணாமலையில் இன்றைக்கி மகாதீபம் ஏற்றப்படுது. இந்த கடுமையான மழையிலையும் நேற்று மகாதீப கொப்பரை மேலே எடுத்துகிட்டு போனாங்க. நண்பர்கள் அனைவருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். தினசரி இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழே திருப்பதியில் டிக்கெட் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற வெஸ்டர்ன் நிவாசம், பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 7000லேருந்து 10,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 5000 டிக்கெட்லேருந்து ஒரு 7000, 10,000ன்னு அவங்க இருக்கிற கூட்டத்தை பொறுத்து, அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. அதுபடி இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து போகிறேங்க. தினசரி 4:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கேன். 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது 4 மணி 4:30 மணிக்குள்ளார இன்றைக்குள்ள தரிசன டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலோட தரிசன டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்குள்ள ஸ்லாட்டில் 5619 டிக்கெட்டு. காலையில் இது 4:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ். 14ஆம் தேதி 5619 டிக்கெட்டு. இது 4:30 மணிக்கு ஸ்டேட்டஸுங்க. இது திரும்ப பண்ண முன்னாடி 5:30 மணிக்கு முன்னாடி எடுத்து பார்க்கும்பொழுது 2301 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார ஒரு 3000 டிக்கெட்டுக்கு மேலே காலியாக இருக்குது. திருமலையில் ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் இன்றைக்கி காலையில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. நேற்று நைட்டு வரைக்குமே நல்ல மழைங்க. அதனால் கூட்டம் குறைவாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. மழையினால எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்களான்னு தெரியலிங்க. பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் டோக்கன் கொடுத்தாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் பொது தரிசனம் கிடையாதுங்கிறதுனால நேற்று கவுண்டர் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுப்பாங்க நார்மலாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி. பட் அப்படி தெரியலிங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் விடிய காலையில் 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஸ்லாட் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. இவங்க 4:45க்கு இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் முடிஞ்சு நாளை காலையில் உள்ள ஸ்லாட்டில் 4281 டிக்கெட்டு. இது 4:45க்கு எடுத்ததுங்க. அது 4:45க்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நாளை காலையில் 3 மணி 4 மணி ஸ்லாட்டில் 4281 டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு 7 மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கடுத்தது ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸுங்க. அது ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் இன்றைக்கி 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. வழக்கமாக எப்போதுமே 3000 டோக்கன் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதன்படி இன்றைக்கும் 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ரேட்டு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 6 மணி ஸ்லாட்னா நீங்கள் நைட்டு 10 மணிக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க. நடைபாதை காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். அதனால் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. 8 மணி 8:30 மணிக்குள்ளே நீங்கள் மேலே ஏறி போயிடலாம். தேவை இருந்தால் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புஷ்கரில் போய் குளிச்சுட்டு நேராக நீங்கள் கவுண்டருக்கு போகலாம். 12 மணி ஸ்லாட்டில் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10:30 மணி 11 மணிக்கு நீங்கள் கவுண்டருக்கு போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க. இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா மழையில் கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால ஓரளவு 4 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 6 மணி ஸ்லாட்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி போகலாங்க. அதுக்கு முன்னாடி போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கூட்டத்தை பொறுத்து சமயத்தில் சீக்கிரம் அலோவ் பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக 1 மணி நேரம் அங்கே போர்டே போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் வந்தால் அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுங்க சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். திருமலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க. நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஆஃபீஸுங்க. அது சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற CRO ஆஃபீஸ். விடிய காலையில் 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்திருக்கும். இதில் போய் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித் ஃபோன் நம்பர் இருந்தால் போதுங்க. உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 200, 300 பேர் கியூவில் நின்னா கூட மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் பேரை பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். உங்கள் சீனியாரிட்டி படி உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். இது காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஓப்பன் பண்ணும்பொழுது நைட்லாம் காலியான ரூம்லாம் சேர்த்து விடிய காலையில் வர்ற பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கொடுப்பாங்க. உடனடியாக மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ள ரூம் உங்களுக்கு அலாட் ஆகிடும். அது மாதிரி தான் இருக்குது. தினசரி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு 1000 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் டெய்லியே இருந்துகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. 50 ரூபா 100 ரூமில் பார்த்தீங்கன்னா 1011 ரூம் அவைலபிள் இருக்குங்க. இது இவ்வளோ கோட்டா இன்றைக்கி ஒதுக்கிருக்காங்க. இவ்வளோ ரூம் காலி ஆகிருக்குன்னு அர்த்தங்க. அது முதல்ல வர 1011 பக்தர்களுக்கு இம்மிடியேட்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் 5 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. இவங்க 4:45க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறதுனால அவங்க அதுக்கு முன்னாடி 4:35க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறதுனால ரூம் கவுண்டர் இன்னும் ஓப்பன் பண்ணல. அதனால் எல்லா ரூமுமே அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ண பிறகு ஒரு 2 மணி நேரமாவது கண்டிப்பாக எல்லா ரூமும் அவைலபிள் இருக்குங்க. 1011 ரூமுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலலாம் காலி ஆகாது. அதனால் 7 மணிக்கு வர பக்தர்களுக்கு கூட ஒரு 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருமலையில் ஆன்லைனில் எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி விடிய காலம் திருமலைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்குங்க. ஒரு 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருப்பதியில் நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்குங்க.
2 நாளா முந்தின நாள் நைட்லேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேத்து வந்து 2, 3 இடத்துல பாறைகள்லாம் விழுந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல தான் பாறைகள் விழுந்தது. அதுக்கப்புறம் அதோட வீடியோ கூட நேத்து நைட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில ஹெவி ரெயின் இருக்க மாரி தெரியலைங்க. ஏன்னா சென்னையில மழை குறைஞ்சிருக்கு. அதனால அங்கேயும் மழை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தென் தமிழகத்துல தான் மழைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டிக்கெட் இருந்ததுன்னா திருமலைக்கு தரிசனத்துக்கு போலாங்க. டிக்கெட் இல்லங்கிற பட்சத்துல மழை இல்லன்னா போலாம். மழை இருந்தா போறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்ன மழை நேத்து எவ்வளோ தூரம் மழை பெஞ்சது, எந்த இடத்துல அருவிகள்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய காமிச்சிட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்குங்க கீழ இருந்து பார்க்கும்பொழுது. பட் வந்து 100% இந்த மலைப்பாதையில போறது ஒரு சேஃப்டியும் கொஞ்சம் கம்மிங்க. அதனால வாய்ப்பு இருக்கவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா டிக்கெட் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.